தண்ணி பாட்டில் கண்டிப்பாக வேணும். கையில் ஒரு தண்ணி பாட்டில் இருந்தால் தான் நல்லது. எப்போ வெளியே போயிட்டு எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியாது. தண்ணி இல்லாமல் ஒன்றும் தெரியாது. ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து காலையில் 7 மணிக்கு போகிற டியூட்டி வந்து இன்னைக்கு வந்து டியூட்டி இல்லை. அதனால் இன்னைக்கு வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கேன். 8 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். 9 மணிக்கு தான் டியூட்டி. அவங்களுக்கு இங்கே வெளியில் வந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க அவங்க. அதனால் வந்து எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி நிற்கிறேன். காஃபி போடலாம் அப்படின்ட்டு, காஃபி போட்டு குளிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு. காஃபி வந்து இங்கே தான். இதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து இங்கே இதுலேயே வரும். இது வாட்டர் பாட்டில் வந்து மேலே கவுத்தி இருக்கும், அதில் வந்து போட்டிருக்கு. அதனால் கூலிங் வாட்டரும் ஹீட் வாட்டரும் இதுலேயே வரும். அதனால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து காஃபி போட்டுடலாம். காஃபி பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி. அங்கே டீ சாப்பிடலாம். டீ இல்லை, காஃபி, பிளாக் காஃபி. எங்கே போகிறாங்கன்னு போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். சரிங்க, போக வேண்டியதான். சரியான வெயில். காலையில் பார்த்தீங்களா எவ்வளோ வெயிலாக இருக்குல்ல. ஆனால் நைட்டில் வந்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் நைட்டு இல்லை. இப்போ வந்து காலையில் வந்து வெயில் நல்லாவே இருக்குது. வெயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல வெயில். தண்ணி பாட்டில் கண்டிப்பாக வேணும். கையில் ஒரு தண்ணி பாட்டில் இருந்தால் தான் நல்லது. எப்போ வெளியில் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியாது. தண்ணி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியை ஆன் பண்ணிட்டு போயிட்டு லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணுவோம். லொக்கேஷன் ஆன் பண்ண லொக்கேஷனை ஆன் பண்ணி பார்த்துட்டேன் எங்கே போகணும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று காட்டுது, மீட்டிங் ஹால் மாதிரி. அங்கே போய் பார்க்கலாம் எப்படின்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டியில் பெட்ரோல் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கு. நேற்று ஃபுல்லாக போட்டேன். அந்த வண்டியில் ஒரு 200 ரூபாய்க்கு மேலே பிடிக்குது பெட்ரோலு. நாங்கள் ஏசியை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் ஆன் பண்ணி விட்டால் தான் கொஞ்சம் அவங்க வந்த உடனே ஈஸியாக கூலிங்காக இருக்கும். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீட்டிலேருந்து மேடத்துடைய அம்மா அவங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க. இப்போ தான் ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க வெளியில் போகணும் அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ நினச்சிட்டாங்க நைட்டு லேட்டாக தான் வந்தேன் டியூட்டிக்கு போயிட்டு வெளியில் பார்ட்டி போயிட்டு. அதனால் இப்போ வெளியில் போகணும் அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லி. நான் வண்டியில் உட்காந்துருக்கேன். என்ன உங்கள் மக போகலை டியூட்டிக்கு, இன்னும் போகலை, இப்போ தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, நீங்கள் போயிட்டு வா, போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். நீங்கள் லெஃப்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ப்ளூ கலரில் இருக்குல்ல, உள்ளே வந்து ஃபுட்பால் விளாட்றக்க இடம். ஸ்கூலு இந்த பக்கம் இருக்காது. கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இடத்த. இதுதான் ஒரு ஹோட்டலு, பெரிய ஹோட்டல் தான். கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டேன் ரூமுக்கு. ஏன்னா போயிட்டு 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம். அதுக்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரம் வந்தோம்னா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். போகலாம். திருப்பி போயிட்டு நீ நேராக வீட்டுக்கு தான். நீ ஏரியா பார்த்தீங்களா ஃபுல்லாக. ரியாத்தில் உள்ள டிராஃபிக்கை பார்த்தீங்களா? காலையில் எவ்வளோ வரைக்கும் டிராஃபிக் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது பக்கத்தில் மேலே இருக்கிற பாலம் வந்து மெட்ரோ லைனு. மெட்ரோ ரெட் கலர். இது மாதிரி ரெட்டு, ப்ளூ, எல்லோ அப்படின்ட்டு இருக்குது. இந்த லைன் வந்து மலிக் அப்துல்லா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோடு. நான் அதில் சர்வீஸில் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்க இல்லையா, சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. 3 வண்டி மொத்தமாக வந்து மோதி ஆக்சிடெண்ட்டு. இங்கிட்டு பாருங்க காலியாக கிடக்கு ரோடு ஃபுல்லாக. சிக்னல் நிற்கிறான் இங்கே. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கான். போயிட்டு திரும்பி மறுபடியும் வரணும். அந்த பில்டிங் பக்கத்தில் கீழே வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது ஃபுல்லாக, சூப் ஒன்று. ரூமுக்கு போயிட்டு மேடத்தை கூட்டிகிட்டு மறுபடியும் வரணும் இந்த ஏரியாவுக்கு. வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு மேடத்துக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடித்தோடனே சொன்னாங்க இல்லை இன்றைக்கி இப்போ போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம திரும்பி கரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதாக. ரூமுக்கு சாயங்காலம் போனாலும் போவாங்க. ரூமுக்கு வந்தாச்சு. மேடம் வந்து கால் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து இப்போ 2:50 3 மணி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. கரெக்டாக 3 மணிக்கு போய் பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். பாருங்க போயிட்டுருக்கேன். டிராஃபிக் தான் முன்னாடி. இன்றைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. இன்றைக்கின்னு இல்லை, இன்றைக்கி வியாழக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாகவே டிராஃபிக் ஆயிடுச்சு இந்த ஏரியா. ஆமாம், இந்த ரோடு வந்து மலிக் ஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் மலிஃபாத் ரோடு இது. இந்த வண்டியில் பாருங்கள் ஒட்டகம் ஏற்றிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. 2 ஒட்டகம் பின்னாடி கட்டி வச்சுருக்காங்க. சமையலுக்காக தான் இருக்குது, இல்லாட்டி வளர்க்குறது கொண்டு போகிறாங்க தெரியல. ஏன் சொன்னேன்னா அந்த சாப்பாட்டுக்கு கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொன்னேன், ஹோட்டலுக்கா அப்படின்னு.
ஏன்னா வெளியில இருந்து தான் சிட்டிக்குள்ளே வருது அந்த 2 ஒட்டகமே. அதனால ஹோட்டலுக்கு எதுக்காக சமைக்கிறதுக்கு தான் கொண்டு போய் அது பிறகு வெட்டி அதை செய்வாங்க. ஏன்னா சின்னது மீடியம் சைஸில் ஒவ்வொரு பார்ட்டிகளில் கல்யாண நாடுகளில் முழுசாகவே அப்படியே சமைப்பாங்க 2 3 வெட்டிட்டு. ஆமாம், அதுக்காக இருக்கலாம், அதுதான் சொன்னேன். அப்படி நம்ம பக்கத்தில் வந்துட்டான். இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது ஹோட்டலு. காலைல இறக்கி விட்டோம் இல்லையா, அங்கே மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரைட் சைடில் பாருங்கள், இப்போ இங்கே வரும் பாருங்க இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்களா, இதுதான்